உங்கள் ஃபோனை ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் பைக் எல்லாமே 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே போதும் 1000 கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம். முக்கியமாக இந்த பேட்டரி நீங்கள் எவ்வளவுதான் உடைச்சாலுமே அது தீ பிடிக்காது, வெடிக்காது, எதுவுமே ஆகாது. இதெல்லாம் கேட்கும் போது என்னடா சொல்கிற, இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உண்மையாலுமே அது நடந்துருச்சு. இனிமேல் உங்கள் ஃபோனை காலையில் சார்ஜ் போட்டு சாயந்தரம் தீந்துருமே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. எலக்ட்ரிக் காருக்கு ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு நிற்கணும்னு பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இந்த பேட்டரிலாம் ஃபயர் ஆயிரும், வெடிச்சிரும் அப்படின்னு எந்த பயமும் பட தேவையில்லை. கேட்கறதுக்கு கனவு மாதிரி இருந்தாலும் அதுதான் சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்ட்டு இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வரப்போகிற ஒரு பேட்டரி டெக்னாலஜி. நாம் இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விலாக்ஸ். அது என்னடா சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு தானே கேட்குறீங்க. எப்படி இந்த லித்தியம் பேட்டரி அப்படின்னு ஒரு லித்தியம் கான்செப்ட் உள்ளே வந்துச்சோ, லித்தியம் வரத்துக்கு முன்னாடி இந்த பேட்டரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரைன் ஆயிரும். அந்த அளவுக்கு சார்ஜஸ்லாம் நிற்காது, சீக்கிரமாக பேட்டரி போயிடும், அதெல்லாம் மாற்றிட்டு இருப்போம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் அப்படின்ட்டு அந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகும், அதுக்கு உண்டான ஆசிட்ஸ்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு. எப்போ அந்த லித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்போவே இந்த பேட்டரி உலகமே மாறி போச்சு. நிறைய எலக்ட்ரிக் கம்பெனியெல்லாம் உள்ளே வந்துச்சு. அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் பைக் கம்பெனிலாம் இந்த லித்தியம் இருக்கனால தான் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி அந்த லித்தியம்லேயும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கே, அதுலேயும் நம்மளுக்கு சார்ஜிங் டைம் ரொம்ப ஆகுது, அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுலேயும் சின்ன அப்டேட் பண்ணி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் டைமில் வந்து ரொம்பவே இஷ்யூ இருக்குது. ஆனால் ஃபயர் ஆகாது, ஆனால் சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். சரி, இதுக்கு மாற்றாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்னடா சாலிட் ஸ்டேட் பேட்டரி, லித்தியம் பேட்டரி அப்படின்னு சொல்கிறேன்னு யோசிக்க வேணா. சாலிட் ஸ்டேட் பேட்டரியும் அதுவும் ஒரு லித்தியம் பேட்டரி தான். அப்புறம் ஏன் இதை நான் பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா, அது உள்ள இருக்க சயின்ஸை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ பேட்டரி அப்படின்னாலே ரெண்டு விஷயம் இருக்கும். இந்தாண்ட ஒரு கெமிக்கல் இருக்கும், இந்தாண்ட ஒரு கெமிக்கல் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து இருக்கும். இப்போ யூஸ் பண்ணுற பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக வச்சிருக்கோம், அதாவது தண்ணி மாதிரி திரவமாக வச்சிருக்கோம். அப்படி இருக்கனால தான் அது சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடுது. அது ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னா ஃபயர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த லிக்விடுக்கு பதிலாக வேற என்னதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியான பொருளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செராமிக், கண்ணாடி துகள்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாமே உள்ள வந்து கண்டக்டராக வச்சிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக சார்ஜும் ஆகுது, அதே மாதிரி வெடிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் சாலிட் ஸ்டேட் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னடா சாலிட் ஸ்டேட் பேட்டரி, அதனால நம்மளுக்கு என்னடா யூஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இதில் 3 முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். முதல் விஷயம் சேஃப்டி. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த பேட்டரி வந்து ஃபயர் ஆகாது. நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணாலும் ஓட்டிக்கலாம், என்ன பண்ணாலுமே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த பேட்டரி வந்து ஃபயர் ஆகாது. அதனால எலக்ட்ரிக் வண்டினாலே ஃபயர் ஆயிரும், வெடிச்சிரும் அப்படிங்கிற எந்த பயமும் இல்லாமையே இந்த வண்டியை நம்மளால் வாங்கி ஓட்டிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் டிஸ்டன்ஸ், அதாவது மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் மைலேஜ் வருது அப்படின்னா இந்த பேட்டரி போட்டோம் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் மைலேஜ் கிடைக்கும். ஒரு நார்மல் கார் வந்து ஒரு 500 கிலோமீட்டர் மைலேஜ் வருது அப்படின்னா 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் அந்த மைலேஜ் வச்சு ஓட்டிக்க முடியும். அதனால் சேம் சார்ஜிங் டைம்லையே நம்மளால் 2 மடங்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் வந்து அதிகமாகும். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் டைம். இதுதான் நம்மளுக்கு ரொம்பவே தலைவலி பிடிச்ச விஷயம். சார்ஜ் போட மறந்துட்டோம் அப்படின்னா சார்ஜ் இருக்காது, இல்லை அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி சார்ஜ் ஏற்றணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கும். ஃபோனுக்கெலாம் கூட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சார்ஜ் போட வேண்டிய நிலைமையில தான் இருக்கும். ஆனால் இது வந்துருச்சு அப்படின்னா 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஃபுல் சார்ஜ் ஆயிடும் உங்கள் வண்டிக்கு. அதே மாதிரி இந்த ஃபோனெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே உங்கள் ஃபோன் வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆயிரும். பெட்ரோல் போகிற டைமை விட இந்த சார்ஜ் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ஈஸியாக நம்மளால் எங்கே வேணாலும் போய்க்க முடியும். சரி, இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் எங்கே இருக்குது, எப்போ வரும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த டெக்னாலஜியை யார் முதல்ல கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த டொயோட்டா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்காங்க. அதாவது 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் 1200
1200 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி ஒரு வண்டியை நாங்கள் லான்ச் பண்ணுவோம், அந்த 2027 லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே மொபைல் மட்டும் தான் தெரியும். ஆனால் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர பேட்டரிலாம் தயாரித்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் அவன் பேட்டரி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் சரி இந்த பேட்டரியை வந்து நாங்கள் முன்னாடியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. BMW கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சாலிட் ஸ்டேட் பேட்டரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்ட்னர் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேட்டரி டெக்னாலஜியில் இதை கொண்டு வரதுக்காக குவாண்டம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்க்ஸ்வேகனோட டைப் பண்ணி, இது ஒரு அமெரிக்கன் ஸ்டார்ட் அப் கம்பெனி, அவங்க வோல்க்ஸ்வேகனோட டைப் பண்ணி அவங்களும் இந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த லேப் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ ப்ரொடக்ஷன் அளவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியல. சரி, இதில் சைனாக்காரன் மிஸ் ஆகிறான்னு யோசிப்பீங்க. சைனாக்காரனும் மிஸ் ஆகல, அவனும் தான் இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, சைனாவில் இருக்க கம்பெனி 2026 நாங்கள் இந்த காரை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட்டில் இருக்கோம், R&Dயில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இவங்க தான் இந்த காரை நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாக்காரன் இதை பண்ணாலும் பண்ணுவான், தப்பு இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம லித்தியம் பேட்டரிக்கு அப்டேட் ஆகிருக்கோம், இப்போ தான் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டுக்கு அப்டேட் ஆகிருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இனோவேஷனும் வர மாட்டேங்குது. நம்ம எல்லாமே கன்சியூமராகவே தான் இருக்கும். அங்கே யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது இங்கே வாங்கி விற்பாங்க, அந்த விற்றா நம்மளுக்கு வர லாபம் போதும் அப்படிங்கிட்டு இந்த பிஸ்னஸ் மைண்டாக போயிட்டுருக்கோம். புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு யாருமே முயற்சி பண்ணுறதில்ல. அப்படி முயற்சி பண்ணுறவங்களுக்கும் பெரிய சப்போர்ட் வந்து எந்த கம்பெனிஸும் பண்ணுறதில்ல. நாம் எப்பயும் போல் இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரிலையும் கன்சியூமராகவே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நாமளும் நினைக்கிறோம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, இதெல்லாம் கடைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கடைக்கு வரும், ஆனால் வாங்குறது தான் நம்மளால் முடியாது. ஏன் அப்படின்னா நார்மல் பேட்டரியை விட இந்த பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஒரு 50 லட்ச ரூபாய் காரு, 60 லட்ச ரூபாய் காரு, அந்த மாதிரி காரில் தான் இந்த பேட்டரி வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்கூட்டரில் தான் இந்த பேட்டரிலாம் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் அந்த பேட்டரியை வச்சு நம்மளால் லாங் டிஸ்டன்ஸும் ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் போடிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குனால நிறைய பேர் அதை வாங்கி யூஸ் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெட்ரோல் டீசல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. அதனால் ஃபியூச்சர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி தான் கவர்மெண்ட்டும் வந்து எலக்ட்ரிக் நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க. அதனால இந்த மாதிரி பேட்டரிலாம் வந்துச்சு அப்படின்னா தான் ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்பு வந்துச்சு அப்படின்னா வாங்கி அசம்பிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் புதுசாக இங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை